நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்துலையே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய இருப்பு முதல்ல ராசியிலே இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது வாரத்திலிருந்து அப்படியே 2ஆம் இடத்திற்கு போகிறார். இது 2 அமைப்புமே உண்மையிலேயே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு விதத்தில் கொடுப்பனையான நல்ல அமைப்பை தரக்கூடிய ஒன்று தான். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பாவகத்தை உச்சகுரு பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார் என்கின்ற நிலைமையில் பெரிய நன்மைகள் இப்போது தொழிலாளர் பெருமக்களாக, வியாபார பெருமக்களாக, விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உண்டு. வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், விரயச்சனியின் ஆதிக்கத்தினால் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு சனியை குறுபார்க்கப் போவதால் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய தன்மை. 3ஆம் இடத்துல புதன் வலுவாக இருப்பது, மாதத்தின் இறுதியில் 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் போகுது. இதெல்லாம் கொஞ்சம் நிறைவான ஒரு அமைப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய தன்மை மேஷராசிக்காரர்களுக்கு, பெற்றவர்களுக்கு உண்டு. இதுவரைக்குமே கல்யாணத்துக்கு சம்மதிக்காத குழந்தைகள் அல்லது திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்காத குழந்தைகள் தூர இடத்துல இருக்கிறாங்க, இதை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, லவ் பண்ணுறாங்க, அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கை என்பது வேறு, நம்ம எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இளைய பருவ குழந்தைகளின் விஷயத்தில் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டுங்க. ஏதாவது மைனஸ் இருக்குங்களா? கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்றார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்தாலே பளிச்சுன்னு தேல் மாதிரி ஒரு மனுஷன் கொட்டுறான் அப்படின்னுவாங்கல்ல,
தீ மாதிரி வார்த்தை வந்து விழும், தேல் மாதிரி கொட்டுவாருங்கன்னுவாங்க இல்லையா. ஏற்கனவே சுறுசுறுப்பும் முன்கோபமும் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மாதத்தின் கடைசி 3வது 4வது வாரத்தில் கொஞ்சம் கோவப்படக்கூடிய, அதனால் மற்றவர்களை திட்டக்கூடிய அமைப்பில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் கோபத்தை பார்த்து மற்றவங்க பக்கத்தில் வர்றதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. என்னையா அந்த மனுஷன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, உன்னை எடுத்து சொல்கிறதுக்கு கூட இந்த மனுஷங்கிட்ட பக்கத்தில் போகவே முடியலையேன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். மற்றபடி முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல இவர் இருக்கிறார், வலிமையான அமைப்பில் புதன் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. 3, 11ஆம் இடங்களில் பாபமுள்ள கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே வெற்றிகள் கிடைக்கும் என்பது ஒரு விதி. மாணவர்களுக்கு இன்டர்வியூ போகிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எதை தேடி திரிகிறீர்களோ, எதை லட்சியமாக வைத்திருக்கிறீர்களோ, எதை அடைய வேண்டும் என்கின்ற முன்முயற்சிகளில் இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாமே பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. அடுத்த வருஷம் 2027 ஜூன் மாதம் இப்போது விரயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் டக்குன்னு அப்படியே சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஜென்மச்சனியாக வருவார். அப்போது நீங்கள் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக படக்கூடிய கஷ்டத்திற்கான சில விஷயங்கள் இப்போதே ஆரம்பமாகும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன, ஃப்ரெண்டு அந்த தொழிலை பண்ணலாம், இவர் இந்த தொழிலை பண்ணலாம், மாமா அப்படி பண்ணலாம், மச்சான் அப்படி பண்ணலாம், வா நீ ஒரு 5 ரூபா போடு, நான் ஒரு 5 ரூபா போடுறேன், கொஞ்சம் சேர்ந்து பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது நாலேஜுக்கு வரும். மயங்கிட வேண்டாம். உங்களால் மற்றவங்களை நம்பி எதையும் செய்யக்கூடாது. உங்களால் செய்ய முடிஞ்சால் அதில் இறங்குங்க. இன்னொருத்தர் செய்வார், நான் பணம் மட்டும் போடுறேன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷத்துலேருந்தே எதுக்கும் சரியாக வராதுங்க. ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற அமைப்பு உண்டு. அலுவலகத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். காதலன் காதலி உறவு முதல் 15 நாட்கள் ஊடலில் இருந்தாலும் கூட பிற்பகுதி 15 நாட்களில் எல்லாம் சரியாக சீராகக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ஆனி மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும்